नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत नमोऽस्ते व्यासविशालबुद्धे गुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्महृदये वासिष्ठाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रये। कृष्णं नारायणं वन्दे कृष्णं वन्दे व्रजप्रियं कृष्णं द्वैपायनं वन्दे कृष्णं वन्दे प्रदासुतं। नमः सर्वेभ्यः। பாரதத்துல நம்ம அனுக்கிரமணிகா பர்வத்தை அன்வயிச்சுட்டு வரோம். அதுல சொல்லும் பொழுது 12 வருஷம் நைமிஷாரண்யத்துல இருந்து அத்தனை மகனீயர்கள் யஜ்ஞம் வளர்த்துட்டு இருக்கா. அவளுக்கு குலபதியா சுனகர் மகரிஷியினுடைய பிள்ளை சௌனகர் அங்க அமர்ந்துண்டு அந்த யஜ்ஞத்தை எல்லாத்துக்குமே தலைமை தாங்கிண்டு அவர் அந்த யஜ்ஞாதிகளை பண்ணி வச்சுட்டு இருக்கார். அப்ப அந்த சமயம் லோமக ரிஷனரனுடைய புள்ள உக்ரஸ்ரவஸ்னு பேரு, அவருக்கு இன்னொரு பெயர் சௌதி. சௌதி மகரிஷி அந்த இடத்துக்கு வரார். எல்லாரும் சௌதி மகரிஷி கிட்டே இருந்து விஷயங்களை புரிஞ்சுக்கணும், கேட்கணும், அவர் திருவாய் மலர்ந்து அப்படின்னு அவள்லாம் அவரிடத்துல அபிவாத்தியம் பண்ணிட்டு விண்ணப்பிக்கிறா. ஏன்னா சௌதி மகரிஷி நம்ம நேற்றைய தினமே பார்த்தோம், அவர் புராணங்கள்ல பெரிய ஞானத்தை உடையவர், பெரிய மகனீயர். சௌதி மகரிஷிக்கு வெறும் ஏதோ புராண கதைகள்ல மாத்திரம் ஞானம் நினைச்சுக்காதீங்கோ, தர்மசாஸ்திர விஷயங்களும் சௌதி மகரிஷிக்கு நன்னா தெரியும். அதனால சௌதி மகரிஷி இடத்துல இவாள்லாம் விண்ணப்பிக்க சௌதி மகரிஷி கேட்கிறார், நான் இந்த மாதிரியாக சமந்த பஞ்சகம் அப்படின்ற இடத்துக்கு கடைசியா போய் சேர்ந்தேன், தீர்த்த யாத்திரைகள்லாம் முடிச்சுட்டு புண்ணிய கஷேத்திரங்களை. அது எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டாக்க, பிராமணர்களால் வணங்கப்படக்கூடிய இடமாகவும் அதே நேரத்துல கௌரவர்கள் பாண்டவர்கள் யுத்தம் புரிந்த இடம் ஆகவும் இருக்கக்கூடியதுதான் சமந்த பஞ்சகம்ன்ற இடம். அந்த சமந்த பஞ்சகம் அப்படின்ற அந்த பூமியில கௌரவர்கள் பாண்டவர்கள்லாம் யுத்தம் பண்ணாலே, அந்த யுத்தத்துல எதை இவா 2 பேர் மாத்திரமா கலந்துண்டானா இல்ல, பாரத பூமியில இருக்கக்கூடிய அத்தனை ராஜாக்களும் அவாவாளுடைய எண்ணத்துக்கு ஏற்றாற் போல் அவாவா கௌரவர்களையும் பாண்டவர்களையும் ஆதரிச்சு நின்னா. அது ஒரு சிலர் கௌரவர்களையும் ஒரு சிலர் பாண்டவர்களையும் ஆதரிச்சுட்டு நின்னா. உங்களெல்லாம் இந்த இடத்துல பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் பெரிய மகனீயர்கள், கோட்டி சூரிய பிரகாசமாய் திகழக்கூடியவர்கள், ஞானிகள், தபஸ்விகள். அப்படிப்பட்ட பிராமணர்கள் உங்களை இந்த இடத்துல சேவிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சௌதி மகரிஷி சொல்றார். அப்புறம் சொல்றார், சரி நீங்க என் இடத்துல இருந்து கேட்டுக்கணும்னு விண்ணப்பிச்சேளே, நான் உங்களுக்கு புராண கதைகள் அதில் இருக்கக்கூடிய தர்ம சூக்ஷ்மங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லட்டுமா, இல்ல பெரிய பெரிய சன்னியாசிகள் மகனீயர்கள் நமக்காக பண்ணி வச்சுட்டு போன நற்காரியங்கள், அதற்குண்டான மகாத்மியங்கள் என்ன, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு விண்ணப்பிக்க இவா சொல்றா, பாரதஸ்யேதிஹாசஸ்ய புண்ணியாம் கிரந்தார்த்த சம்யுதாம் சம்ஸ்காரோபகதாம் பிராமி நானா சாஸ்திரோப பிரம்ஹிதாம் ஜனமே ஜெயஸ்ய யாம் ராஜ்ஞோ வைஷம்பாயன உக்தவான் யதாவது ச ரிஷிஹி துஷ்டியா சத்ரே த்வைபாயனாக்ஞயா வேதை சதுர்பிஹி சம்யுக்தாம் வியாசஸ்யாத்புத கர்மணः சம்ஹிதாம் ஸ்ரோத்தும் இச்சாமோ தர்மியாம் பாப பயாபகாம். நீங்க எங்களுக்கு வேதவியாசர் ஒரு புராணத்தை சொன்னாரே, அதுல கூட வேதத்தினுடைய சாரம் அனைத்தையும் எடுத்துரைத்தாரே, தர்ம சூக்ஷ்மங்கள் எல்லாத்தையும் எடுத்துரைத்திருக்கின்றாரே. ரொம்ப ஆச்சரியமான ஒரு மொழியில, சம்ஸ்கிருத மொழியில அவர் அதை கொடுத்திருக்காரே நமக்கு. அத சொல்லுங்கோ. எந்த பாரதத்தை
ஜனமேஜயனுக்கு வைஷம்பாயனர் கொடுக்கணும்னு வேதவியாசர் ஆக்ஞை பிறப்பிக்க வைஷம்பாயனர் மகரிஷியும் கொடுத்தாரோ அந்த பாரதத்தை சொல்லுங்கோ. அதை எப்ப கொடுத்தாருன்னா சர்ப்பசத்திர யாகத்துலதான் அதை கொடுக்கறார். அப்ப அந்த பாரதத்தை எங்களுக்கு எடுத்துரையுங்கள் அப்படின்னு சொல்ல சௌதி மகரிஷி அத சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுதான் நம்ம அனுபவிக்கணும். சௌதி ருவாச்ச ஆத்யம் புருஷமீசானம் புருஹூதம் புருஷ்டுதம் ரிதமேகாட்சரம் பிரம்ம வியக்தா வியக்தம் சனாதனம். ஆத்யம் புருஷமீசானம் புருஹூதம் புருஷ்டுதம் ரிதம் ஏகாட்சரம் பிரம்ம வியக்தா வியக்தம் சனாதனம். நான் யார வணங்குறேன் அப்படின்னா முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஈசனாய் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனை முதல்ல நான் வணங்குறேன். எந்த விதமான குற்றங்களும் இல்லாதவர், அனகனாய் இருக்கக்கூடியவர், அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனை நான் வணங்குகின்றேன். பரம் சத்தியமாய் இருக்கக்கூடியவர், அவரை நான் வணங்குகின்றேன். நிரந்தரமாய் அழிவில்லாதவனாய் ஆதியும் அந்தமும் இல்லாதவனாய் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனை நான் வணங்குகின்றேன், அந்த பிரம்மத்தை வணங்குகின்றேன்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப சொல்லும் பொழுது மங்கல்யம் மங்களம் விஷ்ணு வரேண்யம் அனகம் சுச்சிம் நமஸ்கிருத்திய கிருஷிகேஷம் சராச்சர குரும் ஹரிம். மகாவிஷ்ணு இருக்கின்றாரே, எல்லா விதமான மங்களத்துக்கும் இருப்பிடம் அவர்தான். எல்லாருக்கும் மங்களங்களை அனுகிரகிக்க கூடியவரும் அவர்தான், குற்றமற்றவர். இந்த ஜகத்தில ஸ்தாவர ஜங்கமாதிகள் என்று சொல்லக்கூடிய நகரக்கூடிய வஸ்துக்கள், நகர முடியாத வஸ்துக்கள் இரண்டையும் இயக்கக்கூடியவர் பிரபஞ்சத்துல அவர்தான். எல்லாம் அவர் சங்கல்பம்னு இருக்கே, அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவை நான் வணங்குகின்றேன். சரி, மகர்ஷேஹே பூஜிதஸ்யேஹ சர்வலோகைர் மகாத்மனஹ பிரவக்ஷாமி மதம் புண்ணியம் வியாசஸ்யாத்புத கர்மணஹ. ரிஷிகளே, நீங்க கேட்கிற இல்லையோ, இப்ப அந்த பாரதத்தை வேதவியாசர் மகரிஷி கொடுத்தத உமக்கு நான் எடுத்து சொல்றேன். நீங்க எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்னா அத்தனை பேருமே வேதவியாசரை வணங்கக்கூடியவர்கள். அதனால வேதவியாசர் கொடுத்த அந்த பாரதத்தை உமக்கு எடுத்துரைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆச்சக்யு கவயஹ கேச்சித் சம்பிரத்யா சக்ஷதே பரே ஆக்யாசியந்தி ததைவான்யே இதிஹாசம் இமம் புவி. இந்த பாரதத்தை நிறைய பேர் ஏற்கனவே சொல்லிட்டா. அதே மாதிரி இன்னும் சில பேர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இன்னும் சில பேர் இதுக்கப்புறமா இந்த மண்ணில சொல்லி கொடுக்கவும் போகிறார்கள் அப்படின்னு அப்பா சொன்னார் சௌதி மகரிஷி. உலகங்கள்ல இருக்கிறவாளுக்கும் உயர்ந்த ஞானத்தை அனுகிரகிக்க கூடியது. இத விஸ்தரைஷ்ட சமாசைஷ்ட தாரியத்தே யத்விஜாதிபிஹி. யத்விஜாதிபிஹி யத்விஜாதிபிஹி அப்படின்னு சொன்னாக்க த்விஜர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு உயர்ந்த கிரந்தம், ஒரு உயர்ந்த இதிகாசம் இது. அவ இத அழக விவரணம் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு இதிகாசம் இது. பிராமணர்கள் போற்றரா பாரதத்தை, வணங்கரா, 4 பேருக்கு எடுத்து இத பிரச்சாரம் பண்றா. அவ்வளவு வசத்தி இந்த பாரதம். அலம் கிருதம் சுபைஹி சப்தைஹி சமயேர் திவ்ய மானுஷைஹி சந்தோ விருத்தைஷ்ட விவிதைஹி அன்விதம் விதுஷாம் பிரியம். அழகா இந்த பாரதத்துல என்னென்ன இருக்கு தெரியுமோ, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய வெவ்வேறு எலிகண்டான அந்த எக்ஸ்பிரஷன், அது எல்லாமே இந்த பாரதத்துல இருக்கும். அதே மாதிரி ரொம்ப திவ்யத்துவம் கொண்ட இந்த சந்தசுகள், அதே மாதிரி இந்த பேச்சுவார்த்தைகள், உரையாடல்கள் எல்லாம் திவ்யத்துவம் அடங்கியதா இருக்கும். அப்படிப்பட்டது எல்லாமே இந்த பாரதத்துல இருக்கு. அதனால தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவ அத்தனை பேருக்குமே இது விருந்து. இது ஞானிகள் அகமகிழ்ந்து கொண்டாடிய விருந்து. என்னது பாரதம் அப்படின்றது ஞானிகளே கொண்டாடுறா அப்படின்னா அப்ப நமக்கெல்லாமும் அது உயர்ந்த விஷயமாகும். இந்த பிரபஞ்சத்துல எப்படி இருந்தது அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்துல இருள் சூழ்ந்து இருந்தது. இது நாசதீய சூக்தம், வேதத்துல ரிக்வேதத்துல வருது. இப்ப நாசதீய சூக்தம் இதை எடுத்து காமிக்கிறது. இந்த சூக்தத்தினுடைய பேரே பாருங்களேன், நாசதீய சூக்தம்.
அப்படின்னா என்ன? இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு முன்னமே வெறும் தமஸ் மட்டும்தான். தமஸ் அப்படின்னாக்க இருள், அடர்ந்த இருள். அது மட்டும்தான் எல்லாவிடத்திலும் பரவி இருந்தது. எந்த விதமான வெளிச்சமும் கிடையாது, எந்த லோகங்களும் கிடையாது, எதுவுமே இல்லை. அப்போ சர்வேஸ்வரன் பரபிரம்மம் இருக்கின்றாரே, அவர் மாத்திரம்தான் இருந்தார். பிருஹதண்டம் அபூதேகம் பிரஜானாம் பீஜம் அவ்யயம். பெரிய அண்டம், அண்டம்னாக்க ஒரு முட்டை வடிவம்னு எடுத்துக்கோங்க. பெரிய அண்டம். அப்படி பெரிய அண்டத்தினுடைய வடிவத்துல பரபிரம்மம் இருக்க, பிரஜானாம் பீஜம் அவ்யயம், எல்லா ஜீவராசிகளும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கே, அத்தனை ஜீவராசிகளுக்கும் விதையாய் இருக்கக்கூடியவர் அந்த சர்வேஸ்வரன் பரபிரம்மம் தான். அவர் தான் ஆரம்ப புள்ளி சிருஷ்டிக்கு. இதுக்கு மகத்திவ்ய அப்படின்னு பேரு. அந்த மகத்திவ்ய அப்படின்றது யுகத்தினுடைய ஆரம்பத்துல சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த மகத்திவ்யத்துல ஆச்சரியமான கோட்டி சூரிய பிரகாசமாய் திகழக்கூடிய பரபிரம்மம் ஆனவர், சர்வவியாபியாய் திகழக்கூடியவர், கரணம் காரணம் கர்த்தாவாய் இருக்கக்கூடியவர், ஆதியந்தம் இல்லாதவர். அப்படிப்பட்டவர் அந்த மகத்திவ்யத்துல வாசம் பண்ணிட்டு இருந்தார். அந்த மகத்திவ்யம் அப்படின்றதுல இருந்துதான் யாரெல்லாம் வந்தா அப்படின்னு கேட்டாக்க, பிதாமகரான பிரம்மா. ஏன்னா நான்முகன் திருவந்தாதியில இது சொல்லும்போது, நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகன் தான்முகமா நின்று சங்கரனை தான் படைத்தான்னு திருமழிசை பிரான் எடுத்து காண்பிக்கிறார். இந்த பிதாமகர் அப்படின்ற சப்தத்தை சுவாமி வேதாந்தேசிகனும் வைராகிய பஞ்சகத்துல எடுத்து காண்பிக்கிறார். நாஸ்தி பித்ராச்சிதம் கிஞ்சின்னமயா கிஞ்சிதாச்சிதம் அஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம் அப்படின்னார். பைதாமகம்னா பிதாமகர்னு அர்த்தம். பிதாமகர்னாக்க அப்பாவோட அப்பா. அப்ப அவர் சொல்றார், நான் எந்த சொத்தும் சேர்த்து வைக்கல, எங்க அப்பா அவரும் எந்த சொத்தும் சேர்த்து வைக்கல, ஆனா என்னுடைய பாட்டனார் பிதாமகர் நான்முகன் பிரம்மா இருக்கின்றாரே, அவர் சேர்த்து வச்ச சொத்து தான் அஸ்திகிரி மலையில வரதராஜ பெருமாளாய் திகழக்கூடிய அந்த பொக்கிஷம். அந்த ஒரே ஒரு சொத்து மாத்திரம்தான் என்னிடத்துல இருக்கு, வேற எந்த சொத்தும் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சுவாமி வேதாந்தேசிகன் தன்னுடைய வைராகியத்தை அதுல வெளிப்படுத்துறார். அந்த ஸ்லோகத்தின் மூலியமா முருமக பிதாமகரா சொல்றது நான்முகன் பிரம்மாவை. ஆனால பிதாமகரான பிரம்மா முதல்ல தோன்றார். நான்முகன் பிரம்மா அவர்தான் முதல்ல வந்த பிரஜாபதி. அவர்தான் முதல்ல பெருமாளுக்கு அடுத்தபடியே இருந்து சிருஷ்டிகாரியங்களை பார்த்துட்டு இருக்கிறவர். அதுக்கப்புறம் அவரோட கூட நான்முகன் பிரம்மாவோட கூட சுரகுரு, ஸ்தானு, மனு, பின்பு ருத்ரன், பரமேஷ்டி, பிரச்சேதசுக்கள், தக்ஷர், கூடவே தக்ஷரனுடைய 7 பிள்ளைகள் அவாவரா, அதுக்கப்புறம் 21 பிரஜாபதிகள் சிருஷ்டிக்கப்படுறா. அதுக்கப்புறம் விஸ்வே தேவர்கள், ஆதித்யர்கள், வசுக்கள், 2 அஸ்வினி குமாரர்கள் இவாவரா. இவாளுக்கு அடுத்தபடியா பிரபஞ்சத்துல வரக்கூடியவர்கள் தான் யக்ஷர்கள், சாத்தியர்கள், பிசாச்சுக்கள், குஹ்யர்கள், பித்ருக்கள். அதுக்கப்புறம் உயர்ந்த பிரம்மரிஷி, மகா ஞானி, மகா தேஜஸ்வி அவர் தோன்றினார். அதுக்கப்புறம் நிறைய ராஜர்ஷிகள் தோன்றினா. அதுக்கப்புறம் ஜலம், ஸ்வர்க்கம், பூமி, ஆகாசம், வெவ்வேறு லோகங்கள் அதெல்லாம் தோன்றித்து. அதுக்கப்புறம் வருடங்கள், இந்த காலங்கள் இருக்கொல்லியோ, குளிர்காலம், வெயில் காலம், அதெல்லாம் அந்த சீசன்ஸ் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் மாசங்கள், பக்ஷங்கள், பகல், இரவு இதெல்லாம் தோன்றித்து. அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்ப தோன்றதோ இல்லையோ, இதே விஷயம் யுகத்தினுடைய இறுதியில எல்லாம் அழிஞ்சுபடும் பிரளயத்தின் போது. இதெல்லாம் அழிஞ்சு பிரபஞ்சத்துல நீங்க என்னென்ன பாக்குறளோ, நடக்கிறது, தாவறது, குதிக்கிறது, பறக்கிறது, நகராத இருக்கிறது, இது எல்லாமே இன்னைக்கு கண்ணுக்கு தெரியறதோ இல்லையோ, அத்தனையுமே
பிரளயத்தின் போது காணாம போடும். இது எப்படி தெரியுமா? அந்த காலத்துல இந்த ரீல் சுத்தி தான் படம் ஓட்டுவா. நிறைய நாடகங்கள் அப்படிதான் ஓடும். இந்த டப்பா மாதிரி ஒன்னு கைண்ட் ஆஃப் திங் வச்சிருப்பா. அதுல பின்னாடி இந்த ரீல் சுத்துவா. அந்த ரீல் அவ சுத்த தான் அங்க திரையில படமோ நாடகமோ ஓடும். ஒன்ஸ் இவ இங்க சுத்துறது நிறுத்திட்டா அப்படின்னா ஓடுறவா அப்படியே இருப்பா, நடக்கிறவா நடந்துட்டு இருக்கிற மாதிரியே அப்படியே நிப்பா, உட்காந்துருவா உட்காண்டே இருப்பா. எல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டில்லா நிக்கும். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சமும் அப்படிதான் அப்படின்னு சொல்ற. பிரளயம் வர வரைக்கும் தான் ஓடுறது, தாவறது, குதிக்கிறது எல்லாம் அதது காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம். பிரபஞ்சம் பிரளயத்தை சந்திக்க போறதுன்னா எல்லாம் அப்படியே அதுக்குள்ள போய் மொத்தமா அடங்கி போட வேண்டியதுதான், ஒரு ஆப்ஷன் இல்ல. அப்படி ஒரு யுகத்தினுடைய ஆரம்பத்திலையும் சிருஷ்டி ஆகும். இந்த ஏவமேதத் அநாத்யந்தம் பூத சம்ஹார காரகம் அநாதி நிதனம் லோகே சக்கரம் சம்பரிவர்த்ததே அப்படின்னு இந்த ஆச்சரியமான சக்கரம் இருக்கே, இந்த காலச்சக்கரத்துக்கு உட்பட்டதுதான் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய படைப்பல், காத்தல், அழித்தல் போன்ற எல்லா விஷயங்களுமே. இந்த காலச்சக்கரத்துக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. த்ரயஸ்திரிம்ஷத் சஹஸ்ராணி த்ரயஸ்திரிம்ஷத் சதானி ச த்ரயஸ்திரிம்ஷத் தேவானாம் சிருஷ்டிஹி சம்க்ஷேப லக்ஷணா. ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்க, இந்த தேவர்களுடைய அந்த ஜெனரேஷன் இருக்கே, அதுவே எப்படிடா அப்படின்னா தேவர்களுடைய எண்ணிக்கை 33,333. திவபுத்ரோ ப்ரஹத்பானு சக்ஷுராத்மா விபாவசு சவிதாச ரிச்சிகோ அர்க்கோ பானுராஷாவஹோரவிஹி. திவன்னு இருந்தார். திவாக்கு மொத்தம் 10 பிள்ளைகள். ப்ரஹத்பானு, சக்ஷுஸ், ஆத்மா, விபாவசு, பின்பு சவித, ரிச்சிக, அர்க்க, பானு, ஆஷாவஹ, ரவி அப்படின்னு 10 பேரு திவாக்கு. அதுக்கப்புறமா புரா விவஸ்வதः சர்வே மஹ்யஸ்தேஷாம் ததாவரஹ. விவஸ்வான்கள்னு ஒரு செக்ஷன் இருக்கா, கோஷ்டி இருக்கா. இந்த விவஸ்வான்கள் அவளுக்கு வயசாயிடுத்து. இந்த விவஸ்வான்கள் வயசானவா இருக்காளே, அவளுக்கு நடுவுல மக்கியர்னு ஒருத்தர் இருக்கார். மக்கியர் தான் இளமையா இருக்கக்கூடியவர். அந்த மக்கியர்னுடைய பிள்ளை தேவபிராட் அப்படின்னு அவருக்கு பேரு. தேவபிராட்டுக்கு ஒரு பிள்ளை, அவருக்கு சுப்ராட் அப்படின்னு பேரு. சுப்ராடுக்கு மொத்தம் பார்த்தோம்னாக்க 3 பிள்ளைகள். தசஜோதி, சதஜோதி, சஹஸ்ரஜோதின்னு 3 பேர். தசஜோதிக்கு 10,000 பிள்ளைகள் பிறந்தா. சதஜோதிக்கு தசஜோதிக்கு பிறந்ததை காட்டிலும் 10 மடங்கு ஜாஸ்தியாக பிள்ளைகள் பிறந்தா. இப்ப தசஜோதிக்கு 10,000 பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாக்க இன்டு 10 போட்டுக்கோங்க. 10,000 பிள்ளைகளை காட்டிலும் 10 மடங்கு ஜாஸ்தியா சதஜோதிக்கு பிறந்தது. சதஜோதிக்கு தசஜோதியை காட்டிலும் 10 மடங்கு ஜாஸ்தியா பிள்ளைகள் பிறந்தா இல்லையா. சஹஸ்ரஜோதிக்கு சதஜோதியை காட்டிலும் 10 மடங்கு ஜாஸ்தியாக பிள்ளைகள் பிறந்தா. இப்படி இந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் கிட்டே இருந்துதான் குரு வம்சம், யது வம்சம், பரத வம்சம், கூடவே யயாதி, இக்ஷ்வாகு மற்றும் எல்லா ராஜர்ஷிகளும் தோன்றினார்கள். அதை தவிர்த்து இன்னும் நிறைய வம்சங்கள் தோன்றித்து. எத்தனையோ ஜீவன்கள் தோன்றித்து. அவாளுக்கு இருப்பிடம்னு தனியா இருந்தது. அதன் பிறகு பூதஸ்தானானி சர்வாணி ரகசியம் த்ரிவிதம் செய்யது. வேதா யோகः சவிஜ்ஞானோ தர்மோர்த்தः காம ஏவச்ச தர்ம காமார்த்த யுக்தானி சாஸ்திராணி விவிதானி ச லோகயாத்ர விதானம் ச சர்வம் தத்ருஷ்டவான் ரிஷிஹி. இதிஹாசாः சவையாக்யா விவிதாः ஸ்ருதயோபி ச இஹ சர்வம் அனுக்ராந்தம் உக்தம் கிரந்தஸ்ய லக்ஷணம். வெவ்வேறு ஜீவன்கள் உருவாருது. அததுக்கு உண்டான ஸ்தானங்கள் பூதஸ்தானானி, அத்தனை பூதங்களுக்கும் என்னென்ன ஜீவராசிகள் இருக்கோ அத்தனைக்கும் இருப்பிடமானது உருவாருது. அதுக்கப்புறம் மேற்படி இந்த வேதங்கள், யோகங்கள்,
விஞ்ஞானம், தர்மார்த்த காமம், 4 புருஷார்த்தங்கள், தர்மார்த்த காம மோக்ஷம், அதற்குண்டான கிரந்தங்கள், மனு சாஸ்திரங்கள் முதலிய விஷயங்கள். மனு சாஸ்திரம்ன்றது ஒரு உதாரணமாட்ட அடியேன்னு சொல்றேன். மனுஷர்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் எல்லாம் தோன்றுகிறது. அதன் பின்பு வரலாறு, அதாவது இதிகாசம், பிரவச்சனம், அதுக்கப்புறம் ஸ்ருதிகள், வெவ்வேறு ஸ்ருதிகள், இது எல்லாமே வியாசர் தன்னுடைய ஞான திருஷ்டியை கொண்டு பார்க்கின்றார் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் தோணித்துன்னா வியாசர் இது அத்தனையுமே ஒரு இடத்துல தபஸ்ல உட்கார்றார். அவர் ஞான திருஷ்டியின் மூலியமா இது அத்தனையும் அவர் பார்க்கிறார். இது எல்லாமே மகாபாரதத்துக்கு லட்சணமாய் திகழக்கூடியது. இது எல்லாமே பாரதத்துல இருக்குன்னு அர்த்தம். ஒரு சில பேர் என்ன பண்றான்னா, இந்த பாரதத்தை முதல் மந்திரத்தை கொண்டு படிக்கிறா, அதுக்கப்புறம் அந்த ஆஸ்திகரனுடைய கதையிலிருந்து படிக்க ஆரம்பி. இன்னும் சில பேர் உபரிச்சர அவரோட சரித்திரத்திலிருந்து சொல்றா. இன்னும் சில பேர் மொத்தமா பிராமணர்கள் இந்த பாரதத்தை வாசிக்கிறா. அதனால வியாசர் இந்த பாரதத்தை சொல்லும் பொழுது 2 விதமா சொல்லிருக்கார். ஒன்னு அப்ரிஜ்டு வெர்ஷன், ஒன்னு கம்ப்ளீட் வெர்ஷன். அப்ரிஜ்டுனாக்க சுருங்க சொன்னது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் பாரதத்துல இருக்குன்னு சொல்லிருக்காரோ இல்லையோ, இது சுருங்க சொன்னது. ஏன்னா ஒரு சில பேர் இதை மட்டும்தான் வாசிப்பா, இன்னும் சில பேர் முழுக்க வாசிப்பா. இந்த சுருங்க சொன்ன பகுதியையும் வாசிப்பா, முழுமையா இருக்கிற கதைகளையும் வாசிப்பா. 2 விதமாவும் வாசிக்கிறவா இருக்கா. அதனால வியாசர் முதல்ல சுருங்க சொல்லிடுறார். மகாபாரதத்துல இருக்கக்கூடிய சங்கிரகமா முதல்ல சொல்லிட்டார். இதுக்கப்புறம் மேற்படி விஷயங்கள் என்ன அப்படின்றத நாம நாளைய தினம் அனுபவிக்கலாம். ஏதேனும் பொழிகள் இருந்தா விவாக் சமிக்கணும் பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதாரிக் சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய் வேதாந்த குருவே நமஹா.